நாம் துதியின் வேளையில் நாம் வாசித்த அந்த வசனத்தில் 29 நாம் 11:10 நான் வாசித்தது போல் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க 70 வருஷம் அவர்கள் அந்த பாபிலோனிலே ஒரு அந்நிய தேசத்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்தபோது, அந்த அடிமைத்தனத வாழ்க்கைக்குள் இருந்தபோது ஆண்டவர் அவர்களுக்கு தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை தெரியப்படுத்துகிறாங்க. நான் உங்களை இவ்விடத்துக்கு திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவங்களுடைய இருதயத்தில் அவங்க பாபிலோனில் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, எப்போ இந்த விடுதலை நமக்கு கிடைக்கும், இந்த கோர வாழ்க்கையிலிருந்து, இந்த பாபிலோனிலிருந்து எங்களுக்கு எப்போ விடுதலை கிடைக்கும்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு எதிர்பார்ப்போடு யார் நம்மளை விடுவிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் பேசுகிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத நான் அறிவேன். நான் உங்களை குறித்து நினச்சிட்ருக்கிற நினைப்பும் அதுதான். அது என்னென்னா, அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே, அந்த நினைவுகளே இருக்குது. ஆகையால் நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கூடி வருவீங்க, தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீங்க, அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமான காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாங்க. நீங்கள் தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீங்க, அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆம், நம்முடைய ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவர் கருத்தாய் பதில் தரக்கூடியவர், நமக்கு உதவி செய்யக்கூடியவர். நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அவர் கருத்தாய் அதை கேட்டு நமக்கு உதவி செய்யக்கூடியவர் தான் நம்முடைய தேவன். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை விண்ணப்பம் பண்ணுவீர்கள் அப்படின்ட்டு, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவரை தேடும்போது நாம் கண்டுகொள்ள முடியும். நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாங்க. அதுபோல் நீங்கள் முழு இருதயத்தோடும் ஒரு வாஞ்சியோடு ஒரு விருப்பத்தோடு அவரை தேடும்போது நாம் அவரை கண்டுகொள்ள முடியும், அவரை காண முடியும். அவரை எங்கே பார்க்க முடியும்? தேவனை எங்கே காண முடியும்? ஒரு காட்சியாகவோ அல்லது ஒரு சொர்பமாகவோ அவர் அல்ல. நாம் வேதத்தில் அவரை தேடும்போது வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக இயேசுவை நாம் காண முடியும், இயேசுவை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுதான், நீங்கள் தேடுகையிலே என்னை கண்டுபிடிப்பீர்கள். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வசனத்தில் நாம் கண்டுகொள்ள முடியும், வார்த்தையில் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை முழு இருதயத்தோடும் தேடுவோம், முழு ஆத்மாவோடும் அவரிடத்தில் அன்பு செலுத்துவோம். அப்படி நாம் அவரை கண்டுகொள்ளும்படி தேடும்படி நாம் நம்முடைய இருதயத்தை அவர் பக்கமாய் திருப்புவோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் நம்மைப் போல எல்லா விதத்திலும் நம்மைப் போல ஒப்பாய் மாறினார். ஆனால் அப்படி அவர் ஒப்பாய் வாழ்ந்தாலும் அவர் எப்படி பிதாவுக்கு அவர் எப்படி பதில் செய்தார், எப்படி பிதாவை பிரியப்படுத்தினார்னா, அவருடைய வாழ்க்கையில் எப்போதும் அவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படி அவர் விருப்பமுள்ளவராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நோக்கமும் அவருடைய விருப்பமும் ஒவ்வொரு சமயமும் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கென்றே அவர் விருப்பம் கொண்டிருந்தார். மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராக இருந்தார். அவர் ரொம்ப எளிமையாய்
ஒரு சாதாரண ஒரு மனுஷனாய் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அவர் தேவத்துவத்தினுடைய மகத்துவமெல்லாம் அவருக்குள்ள சரீர பிரகாரமாய் வாசமாக இருந்தது. அப்படி இருந்தும் அவர் சாதாரணமாய் ஒரு எளிமையுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்து இந்த பூமியில் பிதாவினுடைய சித்தத்தை செய்தார். அவர் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி போலவோ ஒரு பெரிய ஒரு வல்லமை செய்யக்கூடிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருந்தாலும் தன்னை ஒரு பெருசாக அவர் காண்பிக்கலை. அவர் எப்போதும் எளிமையுள்ளவராய் எப்போதும் தன்னை தாழ்த்தி அவர் பிதாவின் சித்தத்தை எப்போதும் செய்வதற்கு ஒரு சாதாரணமாக இருந்தார். எல்லாம் ஜனங்களும் அவரை நெருங்கும்படி அவர் எப்போதும் சாந்தமுள்ளவராய் தாழ்மையுள்ளவராய் அவர் அப்படியே இருந்தார். அவருடைய நோக்கமெல்லாம் பிதாவின் சித்தத்தை செய்வதும் பிதாவினுடைய விருப்பத்தை செய்வதுமே அவருடைய லோக்கமாக இருந்தது. அவருக்கென்று ஏதோ ஒன்றை சாதிப்பதோ அல்லது அவசரப்பட்டு ஏதோ ஒன்று செய்வது அவருடைய வாழ்க்கையில் இல்லை. அவர் எப்போதுமே பிதாவே இது உம்முடைய சித்தமா, பிதாவே நான் இந்த செய்வது, நான் பிரசங்கிப்பது அல்லது நான் செய்வது எல்லாமே உம்முடைய சித்தமா என்று சொல்லி அவர் தன்னை நிதானித்து பார்த்து பிதாவின் சித்தத்தின்படியே அவர் செய்தார். இப்படி பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்வதற்கும் பிதாவோடு கூட அவர் நெருங்கி ஜீவிப்பதற்கும் இந்த பூமியில் நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். வாழ்கிற நமக்கும் அவர் புத்திமதி என்ன சொல்கிறாருன்னா, நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் இயேசுவை நோக்கி இயேசுவை கவனித்து பார்த்து இயேசுவை நோக்கி உங்கள் ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவோம் அப்படின்னு சொல்லி வேத வசனம் நமக்கு ஆலோசனையும் புத்தியும் சொல்லுகிறது. இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நான் அவசரமாக ஓட வேண்டியதில்லை, அவசரமாக அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம இல்லாமல், ஆண்டவரே நான் நிதானமாய், ஆண்டவரே நான் மிகவும் சாதாரணமாய் இருதயத்தோடு நான் உம்மை நேசிக்கவும் உம்மை அன்பு செலுத்தவும் உம்மை போல வாழவும் நான் பிரயாசப்படுறேன். நான் இருக்கிற நிலைமையில், ஆண்டவரே நான் வாழ்கிற சூழ்நிலையில், நான் இருக்கிற என்னுடைய என்னுடைய சூழலில் உம்மை நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நேசித்து பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் ஒரு பெரிய பிரசங்கியாராக போகணும் அல்லது பெரிய காரியத்தை செய்யணும்னு சொல்லிலாம் அவர் ஒரு காலமாக அப்படி விரும்பலை. அவருடைய பிரசங்கம் வரைக்கும் அவர் சொல்லும்போது, என்னுடைய பிரசங்கம், என்னுடைய வார்த்தை, என்னுடைய உபதேசம் என்னுடையதாக இல்லை அப்படிங்கிறார். அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் யோவான் 7:16. யோவான் 7:16. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினருடையதாயிருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார்னா, என்னுடைய பிரசங்கமோ என்னுடைய வார்த்தையோ என்னுடையதல்ல, பிதா கொடுத்ததை அவருடையதாக இருக்கிறது. பிதா என்ன சொல்கிறாரோ அதையே என்று வேறு ஒன்றை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார். இதுபோல் அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாக பேசுகிறவனோ என்று அறிந்து கொள்வான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமை தேடுகிறான். என்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவராய் இருக்கின்றான். அவனிடத்தில் அந்நிதி இல்லை அப்படிங்கிறார். அப்படின்னா அவர் எல்லா விதத்திலும் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காகவே அவர் விருப்பம் கொண்டிருந்தார். எதை செய்தாலும்
ஆண்டவரே இது உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பிதாவின் சித்தத்தை தேடி அவர் காத்திருந்து ஒவ்வொரு சமயமும் அவர் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்தார். நம்மை போல 30 வருஷம் 33 வருஷம் இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார். ஆனால் 30 வருஷம் அவருடைய லைஃபு அவர் நாசரேத்தில் போய் அடங்கியிருந்தார் என்று வாசிக்கிறோம். அந்த 30 வருஷ வாழ்க்கையை வேறு யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. அவர் தச்சு வேலை செய்தார், நம்மை போல வேலை செய்தார். ஆனால் 30 வருஷ காலமும் அவர் அடங்கியிருந்தார், தாழ்மையாக இருந்தார். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இருக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சூழ்நிலையில் இயேசுவை மாதிரியாய் வைத்து நீங்கள் ஒருவேளை ஒரு சகோதரியாய், ஒரு சிஸ்டராய் அல்லது ஒரு ஒய்ஃபாய் நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் அடங்கியிருந்து அமைதியிலுள்ள ஆவியை பெற்று உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில், உங்களுடைய கணவன் மத்தியில் நீங்கள் அமைதியிலுள்ள ஆவியை பெற்று கிறிஸ்துவுக்கென்று நீங்கள் அர்ப்பணித்து வாழும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லது அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிறது அல்ல. உங்களுடைய சூழ்நிலையில் நாம் தேவனுக்கென்று வாழும்படி நாம் அடங்கியிருந்து தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி அவர் 30 வருஷம் அப்படி வாழ்ந்தார். அவர் ஒரு உபதேசத்தையும் அவர் செய்யலை, ஒரு அற்புதத்தையும் அவர் செய்யலை. 30 வருஷமும் அவர் அடங்கியிருந்தார். எவ்வளோ ஒரு வாழ்க்கையினுடைய தாபரியம்! 90% அவருடைய வாழ்க்கை மறைந்திருந்தது. 90% அவருடைய வாழ்க்கை மறைந்திருந்தது. 10% தான் அவருடைய வாழ்க்கை அற்புதம் செய்வது, ஊழியம் செய்வது, மற்றவங்களை போய் சந்திப்பது. அந்த 10% தேவனுடைய சித்தத்தின்படி நிறைவாய் செய்தார். அவ்வளவு மகிமை உள்ளதாய் பிதாவுக்கு அந்த கொஞ்ச நாட்கள்லேயே அவர் செய்ய வேண்டிய, அவருக்கு வைத்திருந்த எல்லா சித்தத்தையும் அவர் செய்து முடிச்சிட்டார், வாழ்ந்து காண்பிச்சிட்டார். இது போல் நம்மளும் நம்முடைய ஜீவியத்தில், ஆண்டவரே எனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச காலத்திலேயே ஆண்டவரே, நான் பெரிய ஆளாக நான் இல்லைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என் பேர் உலகத்துக்கு தெரியலைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஆனால் நான் அடங்கியிருந்து என் வாழ்க்கையில் உங்கள் சித்தத்தை செய்ய நான் விரும்புகிறேன். சுயத்துக்கு மறிக்க விரும்புகிறேன், என் பாவத்துக்கு மறிக்க விரும்புகிறேன், என் சுயநலத்துக்கு மறிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் வாழ்கிற வாழ்க்கையில் உம்மை பிரியப்படுத்த நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி அவர் அப்படியாய் தாழ்மையாய் அடங்கியிருந்தார். இதுபோல் நம்முடைய ஜீவியத்திலும் இயேசுவை பின்பற்றி, இயேசுவை மாதிரியாய் வைத்து, இயேசு கிறிஸ்துவை ரோல் மாடலாய் வைத்து நாம் வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒரு சகோதரனாய், ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு சகோதரனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் தெய்வ பயத்தோடு கூட உங்கள் மனைவியும் பிள்ளைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நடத்துவதற்கு, அவர்களை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்வதற்கு கிருபையை கேட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி அப்படி இயேசுவுக்காக நம்மை அர்ப்பணித்து நாம் வாழும்படி, பிரயாசப்படும்படி, நம்மை ஒப்பு கொடுக்கும்படி தேவன் நம்மை அந்த ஒரு தெய்வீக வாழ்க்கைக்கு நேராக தேவன் நம்மளை நடத்துகிறார். அதை வாழும்படி அவர் விரும்புகிறார். இப்படி இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணங்கள், மிக முக்கியமான தீர்மானங்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் வாழ்ந்தார், ரொம்ப எளிமையாய் வாழ்ந்தார். அந்த நாசரேத்து ஊரில் அவரை குறித்து சாட்சி சொல்லும்போது, இவர் யார்? இவர் தச்சன் அல்லவா, தச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நான் அந்த அடங்கி இருந்து தாழ்மையாக இருந்து உம்முடைய சித்தத்தை செய்ய நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில் நான் அப்படி வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்படி அவர் மன ரம்மியமாக இருந்தார். எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய பிரயாசமும் அவருடைய வேலைப்பாடும் எல்லாமே அந்த பிதாவினுடைய சித்தத்துக்கு நேராகவே இருந்தது. இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுடைய அந்த தேவ பக்திக்கு ஏதுவான வாழ்க்கைக்கு நேராக நாம் வாழும்படி, பிரயாசப்படும்படி, நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நாம் வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்திருக்கும்போது இயேசுவை பின்பற்றின முழு இறுதியும் கொண்ட தாசனாக இருந்த பவுலும் அவர் எப்படி ஜீவித்தார்னா, அவர் சொல்லும்போது
என்னுடைய பிரயாசமும் நான் என்னுடைய வேலைப்பாடு என்னுடைய பிரயாசமும் கிறிஸ்துவின் நாளில் வீணாய் போயிடாதபடி அங்கே வாசிக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் பிலிப்பியர் 2:14. வீணாக ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். இங்கே வாசிக்கிறோம், பவுலுடைய வாழ்க்கையில் அவருக்கு நிறைய செடில் இருந்தது. அவர் ஸ்தாபித்த சபைகள், அவர் சந்தித்த சகோதரர்கள், அவர்கள் உருவாக்கின உடன் ஊழியர்கள், அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை அவர் செய்திருந்தாலும் அவருக்கு ஒரு மன நிறைவு என்னென்னா, அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. அப்படின்னா நான் வீணாக பிரயாசப்படலை, நான் வீணாக ஓடலை, என்னுடைய பிரயாசமும் என்னுடைய உழைப்பும் வீணாய் போயிடாதபடி நான் மிகுந்த கவனமாக இருக்கேன். நான் இதை செய்கிறது உங்கள் சித்தந்தானா ஆண்டவரே? உம்முடைய நாளில் இது நிலை நிற்குமா ஆண்டவரே? இது உம்முடைய சித்தத்தின்படி தான் செய்கிறேனா அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். நான் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் என்னுடைய ஊழியத்தில் நான் இதை நிதானித்து பார்க்குறேன். இப்படி இந்த வார்த்தையோடு நம்மளை ஒப்பிட்டு பார்ப்போமே, இந்த வார்த்தைக்கு முன்னாக நம்மளை நிறுத்தி பார்ப்போமே. நான் பல வருடங்களாக கிறிஸ்துவுக்காக நான் வாழ்ந்திருக்கேன், பிரயாசப்பட்டிருக்கேன், வாழும்படி பிரயாசப்பட்டுருக்கேன். ஆனால் அதனுடைய முடிவு என்னென்னா, அது வீணாய் போயிடாதபடி, அது ஒரு சோடையாய் போயிடாதபடி, அதில் ஒரு மகிமையும் அதில் ஒரு தேவனுடைய அங்கீகாரமும் தேவனுடைய ஆசீர்வாதமும் அதில் இருக்கா அப்படிங்கிறத நாம் சோதித்து பார்க்கும்படி பவுல் சொல்கிறார். நான் பிரயாசப்பட்டது இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே உண்டாயிருப்பதற்கு. ஒவ்வொரு சமயம் அவர் தன்னை சோதித்து பார்க்குறார். எவ்வளவோ அவருடைய ஊழியங்கள் இருந்தது, எவ்வளவோ காரியங்கள் அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் சோதித்து பார்த்து, இது நான் சோதித்து பார்த்து கிறிஸ்துவின் நாளில் அது மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அது போல் நம்முடைய வாழ்க்கையில் நான் வாழ்கிற ஜீவியத்தை, நம்முடைய வாழ்க்கையை நான் பேசுகிறது, நான் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையத்தையும் உங்களுடைய தனிப்பட்ட இருதயத்தையும் நான் பார்த்து சொல்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குன்னு வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தோடு நாம் வாழ வேண்டும். ஏதோ ஒரு ஏனாதோன என்று வாழ வேண்டாம். ஒரு அர்த்தத்தோடு, ஆண்டவரே நான் வாழ்கிற வாழ்க்கை உமக்கு துக்கமாக இருக்கா அல்லது சந்தோஷமாக இருக்கா? ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்தும்படி உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழ பிரயாசப்படுகிறேனா அப்படிங்கிறத நம்மை சோதித்து பார்த்து கிறிஸ்துவின் நாளிலே நமக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும்படி. சாக் பிரதர் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது, கிறிஸ்துவின் சன்னிதானத்துக்கு போகும்போது சில பேர் சந்தோஷமாக போக மாட்டாங்களாம், வருத்தத்தோடு போவாங்களாம். அங்கே பரிபூர்ணமாக உள்ளே பிரவேசிக்க மாட்டாங்களாம். சொன்னாங்க 2 பேதுரு 1:8 வாசிங்க. ரெண்டு பேதுரு 1:11. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை 2 பேதுரு பிரதர் 1:11. ஆமாம், பக்கம் 322 பிரதர். 2 பேதுரு 1:11. ஆமாம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும்.
இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாய் இரேன். போதும். இங்கே சொல்கிறாங்க, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம், உள்ளே போகிற அந்த பாதை அல்லது உள்ளே பிரவேசித்தல், அது உங்களுக்கு பரிபூர்ணமாக அளிக்கப்படணும். அது சந்தோஷமாக இருக்கணும். பரிபூர்ணமாக நீங்கள் போகும்போது கேட்டை திறந்துடணும். ஆனால் அங்கே உங்களை செக் பண்ணுறபடி உங்களை நீங்கள் வருத்தத்தோடு உள்ளே பிரவேசிக்கக்கூடாது. அந்த கிறிஸ்துவின் நாளில் பவுல் சொன்னது போல் அந்த கிறிஸ்துவின் நாளில் அது எனக்கு சந்தோஷமாக இருக்கணும். அதற்கு சாட்சி என்னென்னா, அது சொல்கிறார், என்னுடைய ஊழியத்தினுடைய என்னுடைய வேலையினுடைய காரியங்கள் என்னென்னா நீங்கள் அப்படிங்கிறார். நீங்கள் விசுவாசிகளாகிய நம்மை, சீசர்களாகிய நம்மை பவுல் சொல்லும்போது நீங்கள் அப்படிங்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் நாளில் வசனத்தை பிடித்து கொண்டு இவ்வுலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், அந்த நாளில் எனக்கு அதுதான் கிரீடம், அதுதான் சந்தோஷம். நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையை தான் அவர் சொல்கிறார். அந்த வசனத்தில் பிலிப்பியர் 2:14 பிலிப்பியர் 2:14 ரெண்டாவது பக்கம், அது அதே 14 கீழ்ப்பகுதியில் சொல்கிறாங்க, கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் நம்மளை சொல்கிறார். நீங்கள் உலகத்தில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு, இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாய் பிடித்து கொண்டு, இயேசுவை பிடித்து கொண்டு நீங்கள் சுடர்களைப் போல நீங்கள் பிரகாசிக்கணும். இதுதான் நமக்கு கோலாக இருக்கணும். இதுதான் என்னுடைய சந்தோஷம், இதுதான் என்னுடைய மகிழ்ச்சி. அந்த நாளில் நான் துக்கப்படக்கூடாது. அந்த நாளில் எனக்கு நீங்கள் எல்லாரும் அந்த இயேசுவினுடைய வாழ்க்கையை, விசுவாசத்தையும் அந்த தேவ வசனத்தையும் பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற அந்த வாழ்க்கை நீங்கள் வாழும்போது அதுதான் என்னுடைய சந்தோஷம், அதுதான் என்னுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறார். அதுக்கு கீழே சொல்கிறார், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே. இந்த உலகம் எப்படின்னா, நம்முடைய ஸ்தலம், நம்ம இருக்கிற இடம் கோணலும் மாறுபாடு. இவ்வுலகம் அப்படித்தான் இருக்குது, கோணலும் மாறுபாடும். இப்படிப்பட்ட உலகம், இப்படிப்பட்ட உலகத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, நம்மை குறித்து சொல்கிறார், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நீங்கள் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி. இந்த வாழ்க்கையை பரமன் பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கையளித்திருக்கிறார். மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி, குற்றமில்லாதவர்களாக இருக்கும்படி அதை நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் கையளித்திருக்கிறார். கோணலும் மாறுபாடும் நிறைந்த இச்சந்ததியின் நடுவிலே அவர்கள் வேணால் அப்படி இருக்கட்டும். குடியாரனை பார்த்து நம்ம கேள்வி கேட்க வேண்டாம். மனம் திரும்பாத ஒரு மனுஷனை பற்றி நமக்கு கவலையே இல்லை. ஆனால் மனம் திரும்பின, சத்தியத்தை அறிந்த, சத்தியத்தினுடைய வார்த்தை கேட்குற நம்மை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவரே, நான் எப்படி இருக்கேன் ஆண்டவரே? என்னுடைய பிரகாரம் சந்தோஷமாக இருக்க போகுதா அல்லது வருத்தமாக இருக்க போகுதா? ஆண்டவரே, என்னை நிதானித்து பார்க்குற ஆண்டவரே, என்னை சோதித்து பார்க்குற ஆண்டவரே. ஆண்டவரே, வசனத்தை யாக்கோப்பு சொல்லும்போது சொல்வார், ஒன்றில் சொல்வார், நீங்கள் வசனத்தை கேட்குறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்க. கண்ணாடி முகத்தை பார்க்குறோம், முகத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்முடைய சூழ்நிலை எல்லாமே தெரியுது. தெரிஞ்சுட்டு அந்த கண்ணாடி விட்டு போனதுக்கப்புறம் அதனுடைய முகம் மறந்து போகிறது போல் நீங்கள் போக வேண்டாம்.
அந்த வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. அதுக்கு கீழ்ப்படிய, ஆண்டவரே நான் அதுக்கு நடுங்கி அதுக்கு ஒப்பு கொடுத்து வாழ பிரயாசப்படுற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி நாம் அப்படி கேட்போம். அதற்கு கீழே நான் வாசித்தோம்னா, நீங்கள் சுயாதீன பிரமாணம் உடையவர்களாய் அப்படின்னா உங்களுக்கு யாரும் கட்டளையிடுறவங்க ஒரு பிரமாணம் கிடையாது. உங்களுக்கு என்னென்னா சுயாதீன பிரமாணம். நீங்களே முன் வந்து, நம்மளே முன் வந்து நேசித்து, ஆண்டவரே உங்கள் வசனத்தை நான் கைக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, இப்படி இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. யாரும் உங்களை பிடிவாதமாக, பழைய ஏற்பாடெல்லாம் கட்டளைகள், பிரமாணங்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சுயாதீன பிரமாணம். அது பேதுரும் சொல்கிறாங்க, யாக்கோப்பும் சொல்கிறாங்க. அதை உன்னித்து பார்த்து, அதை கவனித்து பார்த்து, ஒரு பிரமாணத்தின் உத்தமமாக நம்ம இருக்க வேண்டாம். பிரமாணக்காரர்களா, சட்டத்திட்டம் உடையவர்களா அல்ல. ஆண்டவரே சுயாதீன பிரமாணம் உடையவனாய் நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை நினைச்சு பார்க்குறேன் ஆண்டவரே. நான் பிரமாணத்துக்காரனா, யாருக்கும் நான் பிரமாணத்தை போதிக்கிறவனா அல்ல ஆண்டவரே, சுயாதீன பிரமாணம் உடையவனா. நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே சரி, ஒரு கட்டளையோ அல்லது ஒரு எப்படி சொல்லலான்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அதிகாரம் செலுத்துகிறவர்களாக நம்ம அல்ல. அன்பினாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கும்படி மூப்பர்களோ யாரோ இருந்தாலும் உங்களுக்கு எப்படி சொல்லலான்னா சுயாதீன பிரமாணத்தின்படி உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். கட்டளையிடுகிறவர்களாக அல்ல, பயத்தோடு அல்ல. பவுல் சொல்லும்போது, உங்கள் விசுவாசத்துக்கு நாங்கள் அதிகாரி அல்ல. அதிகாரம் செலுத்துறது, ஒருத்தர் பார்த்து அதிகாரம் செலுத்துறது, டிமாண்ட் பண்ணுறது அப்படி அல்ல. நாங்கள் உங்கள் விசுவாசத்துக்கு உதவியாளராய், உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் உதவியாளராய். அது மாதிரி தான் வேத வசனமும் தேவனுடைய மகத்துவமான வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு இருக்காங்கன்னா, நம்மளை பிடிவாதமாக பிடிச்சி தள்ளுவதுக்கல்ல, நம்மளை பாரப்படுத்துவதுக்கல்ல. பரிசுத்த ஆவியானவரும் வேத வார்த்தைகளும் சகோதரர்களும் நமக்கு எதுக்கு இருக்காங்கன்னா, நமக்கு ஒரு உதவியாக இருக்கும்படி, ஒத்தாசை செய்யும்படி. ஒரு மூட்டையை தூக்க முடியல ஒரு மனுஷனால், இன்னொருத்தர் வந்து உதவி செய்கிறார். அது மாதிரி தான் வேத வார்த்தைகளும் சத்தியங்களும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு அப்படி உதவி செய்கிறார். ஆண்டவரே நான் வாழ பிரயாசப்படுறேன் ஆண்டவரே அப்படிங்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா உதவி செய்கிறார். நமக்கு உபத்திரமாக இல்லாமல் அவர் உதவி செய்கிறார். நமக்கு பாரத்தை, நம்மளாலேயே சுமக்க முடியாத ஒரு பாரத்தில் நம்ம இருக்கோம், ஒரு கஷ்டத்தில் இருக்கோம், ஒரு பாரமான சுமையில் இருக்கோம். ஆனால் இன்னொருத்தர் வந்து ஒரு பாரத்தை உங்கள் மேலே வைப்பதுக்கு அல்ல, ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறபடி அவர் தேற்றவாளனாக இருக்கிறார். அது மாதிரி நாமளும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் இலகுவாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையும் தயவையும் தருவாராக. ஆமென். தேவன் இந்த நாளிலும் பேசின நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் ஒரே ஒரு காரியத்தை அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அது என்னன்னா, தேவனுடைய பிதாவின் சித்தம் செய்வது. பிதாவோட சித்தம் என்னவாக இருந்ததுன்னா, 30 வருஷம் அடங்கி இருக்கணும், அப்பா அம்மாவுக்கு இந்த பூமியில் வாழணும், எந்த சூழ்நிலையில் அவர் பிறந்தாரோ அந்த சூழ்நிலையில் இருக்கணும், எவ்வளோ கஷ்டத்தை அனுமதித்தாரோ அதெல்லாம் செய்யணும்னு இருந்துச்சு. அதை அப்படியே செஞ்சார். நம்ம வேணால் நினைக்கலாம், இந்த உலகத்தை மீட்க வந்த இரட்சகர் ஒரு 20 வருஷம் வீட்டில் இருந்துட்டு மற்ற நாட்களில் வந்து ஊழியம் செய்ய போயிருந்தால் இன்னும் பயங்கரமாக மாறி இருக்குமே அப்படின்ட்டு. ஆனால் வந்து அது வந்து பிதாவின் சித்தம் இல்லை. வெறும் 3.5 வருஷம் மட்டும்தான் நீ வந்து ஊழியம் செய்யணுங்கிறது வந்து பிதா சொன்னது. அதை அப்படியே அவர் கேட்டார். இந்த பூமியிலே வந்து கஷ்டமான காரியம் எதுன்னா, ஆண்டவருக்காக என்னுடைய சொத்தையெல்லாம் விட்டு கொடுப்பது எளிது, என்னுடைய உயிரையும் கொடுப்பது எளிது, இல்லை என்னுடைய இடத்த ஆண்டவருக்காக கொடுப்பது அதுவும் எளிது தான். இந்த பூமியிலே கஷ்டமான ஒரே ஒரு காரியம் என்னென்னா, அது நம்மளால் செய்ய முடியாத காரியம்னா நம்முடைய சுயத்தை விட்டு கொடுப்பது, சுயத்துக்கு மதிப்பது, பிதாவின் சித்தம் செய்வது. அது ரொம்ப கடினமான காரியம். ஏன்னா அதை செய்யவே முடியாது.
கோவம் எழும்பும்போது அதை வந்து நான் வந்து அது என்னுடைய சித்தம். கோவத்தை எழுப்பி என்னுடைய சமாதானத்தை நான் தேடிக்கிறதுங்கிறது அது வந்து என்னுடைய சித்தம். ஆனால் வந்து ஆண்டவருடைய சித்தம் என்னென்னா, அந்த கோவத்திலிருந்து என்னை விடுவித்து கொள்ளணும், அந்த கோவப்படக்கூடாது. எவ்வளோ எனக்கு அந்த டிப்ரெஷன் இருந்தாலும், அந்த டெம்டேஷன் இருந்தாலும் நான் வந்து அதை வெளியில் காட்டக்கூடாது. அது வந்து தேவனுடைய சமாதானத்துக்குள்ளே போகணுங்கிறது அவருடைய சித்தம். ஆனால் அது செய்யவே முடியாது. அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது செய்யவே முடியாது. இந்த பூமியில் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கடினமான காரியம் எதுன்னா, அது வந்து என்னுடைய சுயத்துக்கு நான் மறிக்கிறது, என்னுடைய சிலுவை சுமக்கிறது வந்து கடினமான காரியம். அதை ஒன்று தான் ஆண்டவர் வந்து செய்யணும்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து ஃபெலோஷிப் பண்ணலாம், வாரம் வாரம் சர்ச்சுக்கு வரலாம், ப்ரேயர் பண்ணலாம், பாட்டு பாடலாம், வேஷம் தரிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் வந்து தேவன் எதிர்பார்க்குற அது இல்லை. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது நம்முடைய சுயத்துக்கு நம்ம மறிக்கணும். நம்முடைய சூழ்நிலை வரும்போது அதுலேருந்து நம்ம வெளிவரணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதுதான் நம்ம ஒவ்வொருவரும் கடினமாக இருக்குது. என்னை பொறுத்தளவு அதுதான் கடினமாக இருக்குது. ஆனால் அதை தான் தேவன் அவருடைய சித்தமாக நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்காரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தான் அந்த பூமியில் செஞ்சார். பிதாவின் சித்தம். நான் சுயமாக ஒன்று கூட நான் செய்ய மாட்டேன். பிதா என்ன சொல்கிறாரோ, அவர் என்ன எனக்கு கொடுத்துருக்காரோ அதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு சொன்னார். ஒன்றே ஒன்று தான், இந்த பூமியில் அவர் எதுவுமே பண்ணல. பிதாவின் சித்தம் எதுவோ அதை மட்டும்தான் செஞ்சார். சீடர்கள் 12 பேர் அவங்க கூட இருந்தாங்க எல்லா சூழ்நிலையிலும். அவங்களும் ஒருத்தங்களாக போகும்போது, நீங்களும் போகிறதுனா போயிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தனியாக இருக்க மாட்டேன், என்னுடைய பிதா என்னோட இருக்கிறாரு அப்படின்ட்டு. இதே வாழ்க்கையை தான் நானும் வாழணுன்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த பூமியையும் பூமியில் உள்ள மனிதர்களையும் பிடித்து கொண்டு இல்லாமல், நான் பிதாவோடு எப்போதுமே நான் வந்து அந்த இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும் நான் எப்போதும் அந்த ஃபெலோஷிப்பில் இருக்கும்போது, இந்த உலகத்தில் என்னை சுற்றி எது நடந்தாலும், இல்லை என்னை விட்டு நண்பர்களோ உறவினர்களோ என்னை விட்டு போனாலும், என்னை நேசித்தவங்க போனாலும், அது எனக்கு வருத்தமாகவே இருக்காது. ஏன்னா என்னுடைய சந்தோஷம் வந்து அதில் இல்லை. அது வந்து பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது அது ரொம்ப, ஆண்டவர் சொல்கிற மாதிரியே யார் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னுடைய சந்தோஷம் வந்து என்னுடைய பிதாவோட அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொருவருமே சொல்ல முடியும், நானும் சொல்ல முடியும். அதான் இந்த நாளில் வந்து நான் உணர்த்தப்பட்டது அதுதான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் விடுக்கிற ஒரே ஒரு காரியம் என்னென்னா, நம்முடைய சுய சித்தத்துக்கு மறித்து தேவனுடைய சித்தம் செய்யணும், சிலுவை சுமக்கணும். இந்த கடினமான இந்த வழியில் நாம் ஒவ்வொருவரும் நடக்கணுங்கிறது தான் அவருடைய சித்தமாக இருக்குது. ஒரு சின்ன கதை ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ரொம்ப உற்சாகமாக இருந்தது எனக்கு அது கேட்கும்போது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாவீரன் நெப்போலியன். அவர் எப்படின்னா, அந்த மாவீரன் நெப்போலியன் வந்து ஒரு குதிரை வீரர். அவர் வந்து எப்போதுமே வந்து எந்த போருக்கு போனாலும் அவர் வந்து தோற்கவே மாட்டார். எந்த போருக்கு போனாலும் ஜெயிச்சிருவார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தவருக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தேகமாக இருந்துச்சு. இவர் எப்படியா இருந்தாலும் தோக்கணுமே, இவர் எப்படி எல்லாவற்றையும் ஜெயிக்கிறாருன்ட்டு அதை கேட்கணும், அந்த ரகசியம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தர் விருப்பப்பட்டுட்டு அவர்கிட்ட போய் கேட்டார், நீங்கள் எப்படி எல்லாமே நீங்கள் வந்து எல்லா போர்லேயுமே நீங்கள் ஜெயிக்கிறீங்க, நீங்கள் தோக்குறதே இல்லையே அப்படின்ட்டு போய் கேட்கும்போது அவர் சொன்னார், நீ வந்து என்னுடைய குதிரைகளுக்கு நான் எப்படி பயிற்சி கொடுக்குறேன்னு வந்து பாரு அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு அவரை அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அந்த குதிரையெல்லாம் நிப்பாட்டி அதற்கு பயிற்சி கொடுக்குற ஒரு மைதானம் இருந்துச்சு, அங்கே அழைச்சிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு பார்க்கும்போது ஒரு செலக்ட் பண்ணுறாரு, ஒரு 10 குதிரையை செலக்ட் பண்ணி இந்த 10 குதிரையும் கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னொரு இடத்துல அடைச்சி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே அடைச்சி வச்சிடுறாங்க. அங்கே என்னென்னு பார்த்தா 3 நாள் வந்து எதுவுமே கொடுக்காதீங்க, சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, அதுக்கு எந்த தீவனமும் எதுவுமே கிடையாது, 3 நாளும் அங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. சரின்ட்டு 3 நாள் எல்லா குதிரைகளும் அப்படியே இருக்குது. அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும்போது 3 நாள் கழித்து மறுபடியும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து எல்லாவற்றையும் வந்து அப்படியே வரிசையாக கட்டி வைக்கிறாங்க. வரிசையாக ஒரே நேர்கோட்டில் எல்லாத்தையும் கட்டி வைக்கிறாங்க. அந்த 10 குதிரையும், அந்த 10 குதிரைக்கு நேராக ஒரு 100 மீட்டரில் வந்து தொட்டியில் தண்ணி வைக்கிறாங்க. எல்லாவற்றையும் நிரப்பி வைக்கிறாங்க. இந்த குதிரைகள்லாம் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடியது அல்லவா, குதிரை வந்து நிறையா தீவனம் சாப்பிடும். அதுக்கு 3 நாள் சாப்பிடாமல் இருக்கும்போது சரியான பசி, தாகம் எல்லாமே இருக்குது. அதை சோதிக்கிற மாதிரி ஆப்போசிட்டில் வந்து தண்ணி தொட்டி நிரப்பி வச்சுருக்காங்க. நிரப்பி வச்சுட்டு மாவீரன் வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு
எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாத்தையும் அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் அவுத்து விட்டாங்க. அவுத்து விட்டோன்னே அதுக்கு எப்படி இருக்கும்? 3 நாளாக சாப்பிடவே இல்லை, தண்ணி குடிக்கல, எந்த ஒரு தீவனமும் இல்லை. அதை பார்த்துட்டு 10 குதிரையும் அந்த கழட்டி விடுற அந்த செகண்டில் பறந்து வேகமாக போகுது. அதை குடிக்கணும், எப்படியாவது என்னுடைய தாகத்தை நான் தீர்த்துக்கணும், எப்படியாவது என்னுடைய பசியை போக்கிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப வேகமாக ஓடுது. போயிட்டு குடிச்சுன்னுட்டு சரின்ட்டு அவுத்து விட்டோன்னே எல்லாம் ஓடும்போது கிட்ட போயிடுச்சு. எல்லா குதிரைகளும் 10 குதிரைகளும் கிட்ட போய் அது குடிக்க போகுது. உடனே மாவீரன் சொல்கிறாரு, ஸ்டாப், நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கட்டளை கொடுக்குறாரு அந்த குதிரைக்கு. உடனே அந்த பசியிலையும் தாகத்துலேயும் இருக்கிற குதிரையெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய பசியையும் தாகத்தையும் அடக்க தெரியாத குதிரை தன்னுடைய எஜமான் வந்து கட்டளை கொடுக்குறாரு நில்லுங்கன்ட்டு. ஆனால் அதால் முடியல, பசியும் தாகமும் அதால் முடியல இருக்குது. என்ன பண்ணுதுன்னா, ஒரு சில குதிரைகள் வந்து அந்த வார்த்தையை கேட்கவே இல்லை, கேட்காம போய் குடிச்சிடுது. ஆனால் ஒரு சில குதிரைகள் என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய தாகத்தை காட்டிலும், தன்னுடைய பசியை காட்டிலும், என்னுடைய உணவை காட்டிலும் என்னுடைய எஜமானுடைய வார்த்தை தான் முக்கியன்ட்டு அந்த தாகத்தை மேற்கொண்டு பசியை மேற்கொண்டு ஒரு சில குதிரைகள் நின்றுடுது. அந்த எஜமானுடைய வார்த்தை கேட்டு அப்படியே நின்றுடுது, தண்ணியும் குடிக்கல, அங்கே வச்சுருக்க எதையுமே அது தொடலை. அப்படி நிற்கும்போது அவர் சொல்கிறாரு, நெப்போலியன் சொல்கிறாரு, எந்தெந்த குதிரையெல்லாம் வந்து பசியையும் தாகத்தையும் தாண்டி என்னுடைய வார்த்தை கேட்டதோ அதெல்லாம் வந்து நீங்கள் போருக்கு அழைச்சிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. எதெல்லாம் அந்த தன்னுடைய பசியை மேற்கொள்ள முடியாமல், தன்னுடைய ஆசையை மேற்கொள்ள முடியாமல் போய் சாப்பிட்டு அதெல்லாம் விரட்டி விட்டுருங்க, அனுப்பிச்சிடுங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட குதிரைகளை அவர் வச்சுருந்ததுனால தான் வந்து, இப்படிப்பட்ட பயிற்சியில் அந்த குதிரையை வளர்த்ததுனால தான் வந்து அவர் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்ட்டு அவருக்கு வந்து சொன்னார். நம்ம ஒவ்வொருவருக்கும் இதே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து சாதாரணமாக அழைக்கல, இந்த பூமியில் வாழ நம்ம ஒவ்வொருவரும் போர் வீரர்களாய் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய போர் வீரர்களாய் நம்மளை அழைச்சிருக்காரு. எல்லாரும் வாழக்கூடிய வாழ்க்கையை நானும் நம்மளும் வாழ்ந்தோம்னா நம்மளையும் இது மாதிரி ஓரங்கட்டி அனுப்பிச்சி விட்ருவாங்க. தேவனுடைய யுத்தத்துக்கு நம்மலாம் போக முடியாது. இந்த பூமியோட ஆசை, இந்த பூமியோட இச்சை, என்னுடைய சுயத்தின் ஆசைக்கெல்லாம் நான் வந்து அதை மேற்கொள்ள முடியாமல் நான் போய் அந்த தண்ணியை குடிக்கிற மாதிரி நானும் போயிட்டேன்னா என்னெல்லாம் ஓரக்கட்டப்பட்ட மனிதர்களாக வந்து அனுப்பிடுவாங்க. தேவனுடைய யுத்த வீரர்களாக நம்மளாம் மாற முடியாது. இந்த எப்படி வந்து இந்த குதிரைகள்லாம் சுயத்தை மேற்கொண்டு அது வந்து யுத்தத்துக்கு போணுச்சோ அதே மாதிரி நம்ம ஒருவருக்கும் தேவன் விரும்புகிறது அதுதான். நம்மளுடைய சுயத்தை நம்ம மேற்கொள்ளணும், நம்முடைய இச்சைக்கும் நம்முடைய ஆசைக்கும் நம்ம இணங்காமல் மேற்கொண்டு வரும்போது நம்மளையும் யுத்த வீரர்களாக மாற்ற முடியும். தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம ஒருவரும் சொந்தரித்து கொள்ள முடியும். அதனால் நான் இந்த நாளில் உணர்த்தப்பட்டது என்னென்னா, ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்குறது மற்ற எதுவுமே இல்லை. நீ சபை கூட்டுறது அதுவும் முக்கியம்தான். ஆனால் அதை காட்டிலும் வந்து என்னுடைய சுயத்துக்கு நான் மறித்து தேவனுடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரித்து கொண்டால் தான் தேவன் நம்ம ஒவ்வொருவர்கிட்டையும் எதிர்பார்க்குறாரு. அதனால் என்னுடைய விசுவாசம் என்னென்னா, ஆண்டவரே இந்த பூமியில் வாழும் நாட்கள்லாம் நீர் எப்படி இந்த பூமியில் பிதாவின் சித்தத்தை மாத்திரம் செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடித்து கொண்டு போனாரோ அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நான் சுயத்துக்கு மறிக்கணும், என்னுடைய ஆசை இச்சைகளை நான் வெறுக்கணும், வெறுத்து வரும்போது நீர் எடுத்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். தேவன் அப்படியா வாழ உதவி செய்வார் என்று என்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறேன். ஆமென். இந்த நாளில் உலகம் பூராவும் ஒரு விழா கொண்டாடப்படுது. இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்தல் அந்த நாட்களை முழு உலக கிறிஸ்தவம் இந்த நாளிலே கொண்டாடுறாங்க. நான் அந்த யூடியூப்பில் பார்த்தேன். கடந்த நாட்களில் நல்ல வெள்ளி குட் ஃப்ரைடே 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த நிகழ்ச்சியை நான் அந்த யூடியூப்லே நிகழ்ச்சியிலே பார்த்தேன். அங்கே ஏராளமான மனுஷர்கள் சிலுவையிலே தங்களை அறைந்து அப்படி காட்சிப்படுத்துகிறாங்க. அங்கே போர் சேவகர் சாட்டையினால் அடிக்கிறார்கள், ஈட்டியால் குத்தப்படுகிற நிகழ்ச்சியெல்லாம் நான் அந்த யூடியூப்பில் பார்த்தேன். நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தேன். அது கேலியாய் செய்வாங்கள் அல்லது கிண்டலாக செய்கிறாங்களோ இல்லை ஏதோ ஒரு தெய்வ பக்தியில் அது ஏதோ ஒரு முக்கியமான காரியங்களாக செய்கிறாங்களோன்னெலாம்
அது ஒரு சடங்கு, அது ஒரு சம்பிரதாயம், அது ஒரு வழக்கம். கிறிஸ்தவத்திலே அது ஒரு வழக்கமாகிவிட்டது. இந்த நாளில் எல்லா கிறிஸ்தவ நாடுகள்லையும் எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த நிகழ்ச்சியை அவங்க செய்கிறாங்க. சில பேர் வேனில் கட்டி, சில விழாக்கள்லாம் நம்ம ஊரில் இப்போ பிரபல்யமாயிடுச்சு. சில பண்டிகைலாம் பிரபல்யமாகி வண்டியிலையும் வாகனங்கள்லையும் வைத்து கொண்டு போய் கடற்கரையில் கொண்டு போய் அதனுடைய கரைப்பாங்க சில விக்கிரகங்கள்லாம். அதே மாதிரி கிறிஸ்தவமும் இப்போ அப்படி ஆயிடுச்சு. சில நிகழ்வுகள்லாம் அந்த நல்ல வெள்ளி இந்த உலகம் பூராவும் ஜனங்கள் அப்படி சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்ச்சி எல்லா இடங்களையும் செய்கிறாங்க. ஆனால் வருத்தத்துக்கும் துக்கத்துக்கும் உரிய காரியம்னா அதோடைய அர்த்தம் என்ன, அதோட அர்த்தம் என்ன அவள் அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் அந்த காரியங்களை செய்கிறதான வருத்தத்துக்குரிய காரியம். ஆனால் அர்த்தம் இல்லாமல், அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அனுதினமும் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து தான் இங்கே வேதம் சொல்லுது. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9:23 நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமாக இந்த வசனங்கள் நம்முடைய மனதில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வசனத்தை 9:23, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். ஒரு கிறிஸ்தவனுடைய மகா ரகசியம் எதில் அடங்கியிருக்குன்னா, அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபைக்கு வருவதனாலேயோ அவங்கள் உடுத்தியிருக்கிற ஆடையினாலேயோ, சில கிறிஸ்தவங்களுக்குன்னு சில பாஷைகள் இருக்குது. ஸ்தோத்திரம் சொல்லுவது, அல்லேலியா சொல்லுவது, ஹாய் காமிப்பது, எத்தனையோ சபைக்கு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்து இவங்க சபைக்கு போகிறவங்களாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் ஒரு பாஷை உலகத்துக்கு தெரியுற மாதிரி. சில மதத்தார்கள் சில காரியங்களை சொல்லி அவங்களோட மதத்தில் நான் இந்த மதத்தாராக இருக்கிறோன்னு சொல்லி அவருடைய பாஷைகளை வைத்து அவங்க விளையும் கொள்வார்கள். அதே போல் சபைக்கு போகிற ஜனங்களும் சில பாஷைகளை வைத்து கொண்டு சில ஜனங்கள் விளையும் கொள்வாங்க. ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னா, ஒருத்தன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் என்ன செய்யணுமா, அவன் அனுதினமும் ஒன்றை எடுத்துக்கொள்ள வேணும். சிலுவை எடுத்துக்கொள்ளணும். சிலுவையுடைய நிகழ்ச்சி என்ன? அனுதினமும், அதாவது நான் சிலுவையிலே அறையப்பட வேண்டியவன். இதை நீங்களும் நானும் என்னைக்கு மறந்துடுறோமோ அப்பொழுது நான் ஒரு நூதன சீட்சனாய் நான் வழி தப்பி தடம் புரண்டு நான் வேறு எங்கேயோ போயிடுவேன்னு அர்த்தம். இதை விட்டு நூலிலேயும் நான் தப்புனேன்னா என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேறு எங்கேயோ போயிட்டுருக்கேன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் சொன்ன, அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு. ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் ஒரு மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மாம்சத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விட தீமை நிறைந்த ஒன்று எதுன்னா இந்த மாம்சம்தான். இந்த உலகத்தில் வேறு யாரும் நமக்கு தீமை செய்கிறவர்களே இல்லை. இந்த உலகத்தில் நமக்கு தீமை செய்கிறது எதுன்னா இந்த மாம்சம்தான். அதனால தான் பவுல் சொல்லுவாங்க, நன்மை ஒன்றும் வாசமில்லை, நான் வெறுக்கிறத வெறுக்கிறத என்னால் என்னென்னு சொன்னாக்க அதையே செய்கிறேன், விரும்புகிறத என்னால் செய்ய முடியலன்னு சொல்லுவாங்க. நம்முடைய குருநாதரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், திருப்ப வேண்டாம், 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். நீங்கள் நானும் புலம்ப வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா? ஆண்டவரே, இப்போ மாம்சத்தில் இருக்கான் ஆண்டவரே, ஐயோ சீக்கிரம் பெருமை அடைஞ்சிருவேன், சீக்கிரம் கோபப்பட்டுருவேன், சீக்கிரம் யார் மேலே மனத்தாங்கல் அடைஞ்சிருவேன், ஐயோ சீக்கிரம் காம இச்சை என்னை ஆட்கொண்டோம், கோபம் ஆட்கொண்டோம். அவ்வளவு கேவலம் இழிவு நிறைந்த மாம்சம். நீங்களும் நானும் 40 வருஷமாக இயேசுவை பின்பற்றி வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் அதே மாம்சத்தில் தான் இருக்கிறோம். நீங்களும் நானும் 40 வருஷத்துக்கு முன்னாடி தேவனுடைய கிருபை என்னை தாங்கினது. ஆனால் அந்த கிருபை இன்றைக்கி என்னை தாங்குதா? நான் தாழ்மையாக இருந்தேன்னா தேவனுடைய கிருபை இன்றைக்கும் தாங்கும், நாளைக்கும் என்னை ஏந்தும் தாங்கும், தப்பி வைக்கும். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் ஆரம்ப நாட்கள் இந்த பணிவும் நொறுங்குதலும் இந்த நாட்கள் அநேகர்கிட்ட இல்லை. எனக்கு வருத்தமாக இருக்கும்.
ஏன்னா அவர்கள் மேல் இருந்த கிருபை நிழல் அப்படியே நவந்துடுச்சு. கிருபை நிழல் நவந்து போய் அப்போ என்னாச்சுன்னு சொன்னாக்கா, மாம்சம் மேற்கொண்டு அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறதை நான் கண்கூடாய் பார்ப்பேன். தேவனுடைய கிருபை அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறதை நான் பார்ப்பேன் அன்றுவேன். அப்போது இந்த மாம்சம் ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறையப்படணும். ஒவ்வொரு நாளும் மாம்சத்தை சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கணும். இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னாக்கா, அங்கே போர்ச்சேவர்கள் ஆயத்தமாக இருந்தாங்க அவரை சிலுவையில் அறைவதற்கு. ஆனால் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்தார். என்னையும் நானும் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய காரியம், இதை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன்னா, இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து என்னையும் சேர்த்து நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் என் சுயம் சிலுவையில் அறையப்பட்டுக்கிட்டு இருக்கா? நிச்சயமாயிலையும் சுயம் சிலுவையில் அறையப்பட்டுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. நம்ம கேட்ட செய்தி போலவே, நீங்கள் வீணா ஓடினதும் இல்லை, விருதாவாய் உழைத்ததும் இல்லை. ஏசாயாவில் அப்படி ஒரு வசனம் இருக்குது, நீ வீணாய் பிள்ளை பெறுவதும் இல்லை, விருதாவாக உழைத்ததும் இல்லை. நீ வீணா புள்ள பெற்றதும் இல்லை. என்ன அது சொத்தையும் சோடையும் கற்காயும் இல்லை. அது இயேசுக்கு சீஷனாக வந்துடுவான். நீ உழைச்ச ஒவ்வொரு பைசாவும் வீணா செலவில்லை, அது விலையேறப்பட்டது. கிராமத்தில் சொல்லுவாங்க, அவன் 50 புள்ள பெற்றான்ப்பா, 100 புள்ள பெற்றான்ப்பா. என் பிரசங்கிலே இருக்குது வசனம். ஒரு காலா கல் போட்டாப்பா, ஒரு காலா காலா போட்ட கல்லும் வியாபாரி கல்லுன்னு வச்சுங்களேன். ஒரு கல் கூட எடுத்து ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு லாயக்கில்லை. சில காலாக தான் ராத்திரி பூரா எரிப்பான், பகல் பூரா எரிப்பான், எல்லாம் எரிப்பான். கொஞ்ச நாள் பார்த்தாக்கா மழை பெஞ்சா மண்மூடாயிடும் அந்த காலம். சில காலம் அது தரமுடையதாக உருக்கு பாஞ்சதாக இருக்குது. என்னத்தான் மழை பெஞ்சு வெள்ளம் அடித்தாலும் அந்த காலாவா தலைமுறை அப்படியே நிற்கும். 50 வருஷம் 100 வருஷம் கூட சில காலாவாக நிற்கும். ஏன்னா அது வேக வேண்டிய பிரமாணம் வந்துருச்சு. சில காலாவானா மண்மேடாக நிற்கும். ஏன்னா அது வேக வேண்டிய பிரமாணம் வேகலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லுறேன்னா, நீ வீணாக உழைக்கவும் மாட்ட, விருதாவாய் நீ பிள்ளை பெறவும் மாட்ட. எல்லாத்துக்கும் நோக்கம் உண்டு. நான் வீணாய் ஓடினதும் இல்லை, வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை. உன்னுடைய ஒவ்வொரு பைசாவுக்கும் நோக்கம் உண்டு. உன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுக்கு சீஷராக இருப்பாங்க. உன்னுடைய பேர பிள்ளைகளோட பிள்ளைகள் எல்லா ஜனங்களுமெல்லாம் நீ இருக்க மாட்ட. ஏசாயா 66 அந்த வசனம், ஒரு வசனம் இருக்க காமிச்சிட்டு அடுத்தபடிக்கு நான் வர விரும்புகிறேன். அது மட்டும் ஏசாயாவின் புஸ்தகம் வீணாய் ஏசாயாவின் 65 ஏசாயா 65 23வது வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 65வது வசனம் 23வது வசனம். அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை. நல்லா நம்முடைய மனதில் வைத்துக்கொள்வோம். அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை. அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியுமாய் இருப்பார்கள். புரியுதா? அவர்கள் வீணாக உழைக்க மாட்டாங்க. சில பேர் பாடுபட்டு கஷ்டப்பட்டு கடைசியில் பார்த்தாக்கா அவங்க துக்கத்தோடு மரணத்தை சந்திப்பாங்க. ஏன்னா அவங்க வச்சதெல்லாம் வைக்க போரில் வச்சுட்டு வைக்காத இடத்துல கொண்டு வச்சுட்டு கடைசியில் தேடிகிட்டு இருப்பாங்க. நீங்களும் நானும் அப்படி இல்லை. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுருக்கிறோம். அங்கே பூச்சியை திருடணும். அவங்க யாரும் கொள்ளையிடப்படவே முடியாது. நான் சந்தோஷமாக இளைப்பாருவேன். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் பயந்து நடுங்கிட்டு இருக்கான். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் வீணாக ஓடினதும் இல்லை, நான் விருதாவாலாம் இந்த பூமியில் வாழல. நான் லக்கோட நோக்கத்தோட லட்சியத்தோடு தான் இந்த பூமியில் வாழ்ந்தேன். நீங்களும் நானும் அப்படி தான். நோக்கம், லக்கு, லட்சியம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையை வாழணும். எவ்வளோ நாள் வாழ்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. 100 வருஷம் நீ அக்கிரமக்காரனாக வாழ்ந்து என்ன புரியணும்? நம்முடைய குருநாதர் 33 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. 33 வருஷம் லக்கோட நோக்கத்தோடு வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சுட்டு இன்றைக்கும் பிதாவுடைய வலது பட்சத்தில்
விட்டிருக்கிறாங்க, மறந்து போகக்கூடாது. ஆகையினால் இதுக்கெல்லாம் ஆணி வீரன் திரும்ப அந்த மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் அதனுடைய இச்சைகளையும் ஒவ்வொரு நாளும் சிலுவையிலே நான் அறையணும். இன்னொன்றுனாக்கா அடக்கிக்கிட்டு இருக்கிறதில்ல, அடக்கிட்டு வாழ்கிறதெல்லாம் இல்லை. அடக்கிக்கிட்டு வாழ்கிறதெல்லாம் ஒரு நாளைக்கு அது பிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடும். ஆனால் அதை அழிய பண்ணணும். எதை? கோபத்தை, காம இச்சையை, மற்றவளை மன்னிக்க முடியாத எண்ணங்கள்லாம் எழும்புதா, அங்கேயே பாவத்தை மாம்சத்திலேயே கொலை செஞ்சிடணும். அடக்கி 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 பார்த்தா இல்லை அது உள்ளார அடங்கி இருந்தது தான். ஆனால் உள்ளுக்குள்ளேயே அது வேறு விட்டு ஒரு நாளைக்கு பார்த்தா பொஸ்ஸுன்னு வந்துடும். இல்லை அங்கேயே நம்ம என்ன செய்யணாக்கா, பாவத்தை மாம்சத்திலேயே என்ன செய்யணுமா, கொலை செஞ்சணும். பாவத்தை மாம்சத்திலே கொலை இதை தான் நம்முடைய ஆண்டவர் செஞ்சாங்க. எத்தனை வருஷம்? 33 வருஷ காலம் இந்த பூமியிலே அதை தான் செஞ்சாங்க. இதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நான் எதிரியோடு யுத்தம் பண்ணும்படி அழைக்கப்பட்டேன். எதிரியோட யுத்தம் பண்ணும்படி எனக்கு என்ன ஒரு யுத்தம் உண்டு? வானமண்டலங்களை பொல்லாத ஆவியோடு எனக்கு ஒரு யுத்தம் உண்டு. சேனைகளோடு எனக்கு ஒரு போராட்டம் உண்டு. இந்த உலகத்தோடு எனக்கு ஒரு போராட்டம் உண்டு. இந்த மாம்சத்தோடு எனக்கு ஒரு போராட்டம் இருக்குது. இப்படி போராட்டம் இருக்கிறவன் தான் விருப்பத்தின்படி தின்னு, தான் விருப்பத்தின்படி துண்டை விரித்து போட்டு தூங்குவானா? அவனுக்குன்னு ஒரு லட்சியம் இல்லையா? அவன் வயிறு முட்டி சாப்பிட்ருவானா? இல்லை கவலை மறந்து கொரட்டை விட்டு தூங்குவானா? ஏன்னா அவனுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கிறது. இயேசுவின் சிஷ்யனா, இயேசுவின் சிஷ்யா, எல்லாரும் மாதிரிலாம் நீ தூங்க முடியாது, எல்லா மாதிரிலாம் திங்க முடியாது, எல்லாரும் மாதிரிலாம் இந்த பூமியில் நீ உடுத்த முடியாது. உனக்குன்னு ஒரு லக்கு இருக்குது, லட்சியம் இருக்குது, நோக்கம் இருக்கிறது. கவலையற்று இருக்கக்கூடாது. அதான் சொல்லுவார், தண்டிலே சேவகம் பண்ணுகிற எவனும். ஒரு மிலிட்ரியில் நான் யுத்தத்துக்கு போகிறேன். தீமோத்தியின் புஸ்தகத்தை நான் திருப்புவோம். இங்கே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். தீமோத்தியின் புஸ்தகம், தீமோத்தியின் புஸ்தகம் தீமோத்தியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், சாரி ஆமாம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 தீமோத்தியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. 2 தீமோத்தியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3-4, பக்கம் 292. போதும். நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவ. நீ உலகத்தோடு ஒத்து வாழ்கிறதுக்கெலாம் இல்லை. நீ இயேசுவுக்கு சிஷ்யாக இருக்கிறவர்கள். அது குறித்தால் இருக்க தண்டில்னா போரில் நான் யுத்தத்துக்கு நிற்பேன் சொல்லி, நான் 20 வருஷத்துக்கு இந்த யுத்தம் பண்ணுவேன் என்ன சொல்லி உலக யுத்தத்துக்கு அவங்க எக்ரிமெண்ட்டை போட்டு எழுதி கொடுத்துட்டு போவாங்க. அந்த 20 வருஷமும் அவன் இன்னொருவருக்கு அடிமை. அவன் எந்த இடத்துக்கு வேணாலும் போகணும், எந்த உணவு கொடுத்தாலும் சாப்பிடணும், எந்த இடத்துலையும் அவன் படுத்துக்கணும். அவன் ஒருபோதும் தான் விரும்புவதெல்லாம் கொரட்டை விட்டு தூங்கலாம் முடியாது. ஏன்னா அவன் இருக்கிற இடமே ஒரு எதிரியுடைய எல்லையிலே அவன் இருக்கிறான். அவன் எதிரி எல்லையிலே இருக்கிறான். இவன் கண்ணை அயர்வானால் எதிரி இவனை அழிச்சிடுவான். வானமண்டல பொல்லாத ஆவியோடும் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டுன்னா போராட்டம் உண்டு. கிறிஸ்தவனாய் இருக்கிற நீயும் நானும் இந்த பூமி நாட்களில் நாம் இயேசுக்கென்று சீஷனாய் நாம் வாழ ஒப்பு கொடுத்துருக்கும் போது நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. எப்பா, இந்த உலகத்தோடு உனக்கு ஒரு போராட்டம் இருக்குது, வம்சத்தோடு உனக்கு ஒரு போராட்டம் இருக்கப்பா, நீ ஜாக்கிரதை. பிசாசு உன்னை அழிக்கவும் கொல்லவும் தீர்மானிச்சிருக்கிறான். அவன் நீ அவன் கையில் மாட்டுன
உன்னை கொன்று அழித்து இதை அழிச்சிருவான். இந்த உலகம் இச்சையினால் இந்த உலகம் நிரம்பி இருக்கு. உலகத்தில் உண்டான இச்சையினால் நீ கவரப்பட்டு இந்த உலகத்தினால் நீ அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து போயிடுவ. ஜாக்கிரதை. உலகத்தில் உண்டான இச்சைக்கு நீ உன்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளு. நீ மகா மேன்மையும் அருமையுமான வாழ்க்கையை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிற. தேவனுடைய குமாரனுடைய சிந்தையும் குமாரனுடைய சாயலும் இந்த வெளியேறப்பட்ட வாழ்க்கைக்கு அழைச்சிருக்கிற நீ அற்ப திங்கிற தீனிக்கும் உலகத்தினுடைய அழிந்து போகிற கண் காட்சிக்கும் மாம்சத்துடைய பெருந்திண்டிக்கும் இந்த மாம்சம் சொல்கிறதெல்லாம் கேட்டு உன்னுடைய லக்கையும் நோக்கத்தையும் நீ மறந்துடாத. ஜாக்கிரதையாக இருந்துரு. இன்றைக்கி கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கி உயிர்த்தெழுந்த பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது. நல்ல வெள்ளி, புனித வெள்ளி உலகம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. தன் கண்ணு கண்டபடியெல்லாம் தான் வாய் வந்தபடியெல்லாம் நடந்துட்டு சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்ச்சியை உலகம் பூரா திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கான். அது கிறிஸ்தவம் அல்ல. உண்மையான கிறிஸ்தவம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தன்னை பலியிடுகிறது. ஒவ்வொரு நாளும் இயேசுக்கு பலியிடுறது. அது உங்களாலேயும் என்னாலே முடியாது தான். ஆனால் தேவன் உதவி செய்வார். பரமண்டலங்களில் ஜெபங்களில் அவர் சொல்லுவார், எங்களை சோதனைக்குட்படாதபடிக்கு தீமையிலிருந்து எங்களை ரட்சியும். அப்போது இந்த முழு உலகமும் சோதனையால் நிரம்பி இருக்கு. இந்த மாம்சமும் சோதனையினால் ஈர்க்கப்படுறோம். ஆண்டவரே, கண்களில் உண்மையாக இருக்கணுப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாக்கு அடக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இதிலெல்லாம் உண்மையாக வாழணும்னு முழு இறுதியத்தோடு எனக்கு விருப்பம் இருக்கான்னு அவர் பார்க்குறாரு. யாருக்கெல்லாம் முழு விருப்பம் இருக்கோ அவர்களுக்கு அவர் உதவி செய்கிற தேவன். அன்னைக்கும் இன்னைக்கும் நாளைக்கும். யாருக்கெல்லாம் ஏனோதானோன்னு இருக்காங்களோ அவரும் ஏனோதானோன்னு இருந்துருவார். தேவனை ஏனோதானெல்லாம் இருக்க விடக்கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீ எதெல்லாம் செய்து முடிக்கணும்னு ஏற்கனவே நீங்கள் திட்டம் வச்சுருக்கீங்களோ அந்த எல்லா திட்டத்தையும் என் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிச்சிருங்க. ஆண்டவர் சிலுவையில் அறையப்படும் போது நிகழ்ச்சி அதுதான் நடக்குது. பிதாவே, நீர் எனக்கு செய்ய நினச்சதை செஞ்சு முடித்தேன். யோவானின் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அந்த 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் அந்த நிகழ்ச்சி நம்ம வாசிக்கிறோம். பிதாவே, நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ என்ன அதெல்லாம் செஞ்சு முடித்தேன். நீ நியமித்த காரியங்களெல்லாம் செஞ்சு முடித்தேன். கொல்கத்தாவிலையும் அதை சொல்லுகிறார். பிதாவே, எல்லாம் முடிந்தது. நீங்களும் நானும் கல்லறைக்கு போகும்போது இதை தான் சொல்லணும். பிதாவே, என்னை இங்கே பிறக்க வச்சிங்க, இன்னாருக்கு என்னை மனைவியாக வச்சிங்க, இன்னாருக்கு இந்த குடும்பத்தில் என்னை வச்சிங்க. ஆண்டவரே, நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஆண்டவரே, நம்ம எல்லோரும் பூரணவான்கள் இல்லை, பூரணத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் லக்கம் மறந்துடக்கூடாது. பாருங்கள், பவுல் சொல்லுவாங்க, அதை நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பவுல் சொன்ன இந்த காரியத்தை 9ஆவது அதிகாரம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆவது அதிகாரம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆவது அதிகாரம் 24 25 வாசிங்க. பக்கம் 235. ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இங்கே அவர் சொல்லுகிறார், இந்த பூமியில் போராடுகிற, இந்த பூமியில் இருக்கிற கிரிக்கெட்டோ, இந்த பூமியில் இருக்கிற கால்பந்தோ, கபடி விளையாட்டோ, எத்தனையோ விளையாட்டுகள் இருக்குது. எப்போவோ 4 வருஷம் கழிச்சு இல்லை 3 வருஷம் கழிச்சோ ஒரு உலக விளையாட்டு நடக்குன்னா அவன் 4 வருஷமாக பிரயாசப்படுவான். ஓடுறதுக்கு, ஓடியாடுறதுக்கு, பந்தை தூக்கி எறிகிறதுக்கு, கடற்கரையில் ஓடுறதுக்கு, குண்டு எறிதல் நடப்பதற்கு, பந்து அடிப்பதற்கு, கால்பந்து அடிப்பதற்கு,
கிரிக்கெட் அடிப்பதற்கு 5 வருஷம் போராடிட்டு இருப்பான். ஒரு நாள் கூத்துக்கு 5 வருஷம் தன் சரீரத்தை ஒடுக்குகிறான். ஒரே ஒரு நாள் கூத்துக்கு 5 வருஷம் தன் வாழ்க்கையை நல்லா திங்க மாட்டான், தொந்தி விழுந்துருவான், கொழுப்புள்ள ஆகாரத்தை சாப்பிட மாட்டான், தேவையில்லாதெல்லாம் உடுத்திக்க மாட்டான், உடம்புக்கு எதுவோ அதுக்கேற்றாப்போல் உடுத்திக்குவான், தேவையானதை சாப்பிட்டுக்குவான், நேரத்தை வீணடிக்க மாட்டான், ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்க மாட்டான், ரொம்ப நேரம் தூங்க மாட்டான். எதுக்கு? அற்ப உலகத்தினுடைய பந்தயத்தில் ஜெயிக்கணுங்கிறதுக்கு. அப்புறம் 3-4 வருஷம் அப்புறம் இவன் ஜெயித்தான், அப்புறம் தூக்கிட்டு ஆடுவான், அப்புறம் அவன் பேர் மறந்துடும். என்ன அப்போ அவனுக்கு கோப்பையை கொடுத்தேன், குண்டானை கொடுத்தேன்னு கொடுப்பான். அப்புறம் 5 வருஷம் கழித்து இவன் பேரில் இன்னும் கேஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்ததை பிடுங்கிட்டு விட்டுருவான், அப்புறம் இவனை மறந்துடுவான். இதுதான் இந்த உலகத்தினுடைய நடக்கிற நிகழ்ச்சி. ஆனால் நீ இயேசுவுக்கு சீஷியாக இந்த பூமியில் வாழ்கிற நீங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக வாழணும், கட்டுப்பாடுடையவனாய் வாழ்க்கை வாழணும், கண்களில் உத்தமுடையவனாய் வாழணும், நாவில் கட்டுப்பாடுடையவனாய் வாழணும். எவ்வளோ ஜாக்கிரதையாக இருப்பான். ஏன்னா இயேசுவின் சீஷி நான். எல்லாரும் மாதிரிலாம் வாழ்வதற்கு நான் அழைக்கப்படலை. எல்லாரும் மாதிரிலாம் நான் ஜிகுன்னு நான் உடுத்திக்கிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் மாதிரிலாம் வயிறு முட்டிக்கிட்டுலாம் சாப்பிட்டு நான் இருக்க மாட்டேன். எனக்கு ஞாபகம் வருவதெல்லாம் ஒன்று கிதியோன் யுத்தத்துக்கு போகும்போது தன்னுடைய ஆட்களை அங்கே தேர்வு செய்கிற நிகழ்ச்சி என் மனதில் அப்படியே இருக்கும். நான் சாப்பிடும்போது என்னுடைய மேஜையில் அந்த 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 வசனம் இல்லை, ஆனால் அது என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்குவேன். நீ யுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவன், நீ விரும்புகிறபடியெல்லாம் வாயை வச்சு உறிஞ்சு குடிச்சிடக்கூடாது, நீ நக்கி அள்ளி குடிக்க வேண்டியவன். ஏன்னா நீ யுத்தத்துக்கு உனக்கு எதிரி இருக்கிறான், உனக்கு ஒரு பெரிய சேனைகள் இருக்குது, ஜாக்கிரதை. வயிற்றுக்கு தண்ணி குடிக்கணும், ஆனால் எதிரி இருக்கிறாங்கிறத மறந்துடாத, ஜாக்கிரதை. மாம்சத்தோடும் உனக்கு ஒரு யுத்தம் உண்டு, இந்த மாம்சத்தோட யுத்தம் உண்டு, வானமுள்ள பொல்லாத ஆவிகளோடு ஒரு யுத்தம் உண்டு, இந்த உலகத்தோடு எனக்கு ஒரு யுத்தம் உண்டு. நான் யுத்த புருஷன், நான் யுத்தத்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. நான் இந்த பூமியில் எல்லாத்துலையும் இச்சையடக்கமாய் உள்ளவன். எல்லாருமே பேசுகிறதெல்லாம் வளவளவளவெல்லாம் பேச முடியாது. நம்மில் இருக்கிற அநேக ஸ்திரீமார்களிடத்தில் காணப்படுகிற ஒரு குணலட்சணம்னா, நம்மிடத்தில் இருக்கிற ஸ்திரீகள் மட்டும் நான் சொல்லலை, ஒட்டுமொத்தமாக ஸ்திரீ இடத்தில் காணப்படுற குணலட்சணமே, அவர்கள் வாயை திறந்துருவாங்க, ஆனால் வாயை மூடுவதற்கு அவர்கள் என்ன செய்கிறதில்ல, கற்றுக்கொள்ளவே இல்லை. நான் வருத்தத்தோடு சொல்லுவேன், ஒரு ஆண் வாயை மூடிடுவான். ஆனால் பெண்கள், அதனால தான் அந்த ஏதேனில் கொலன்னு பேசி காரியம் கண்ணாப்புண்ணான்னு ஆனது. அதனால தான் பவுல் சொல்லுவார், நான் பெண்களை சபையில் பேசுவதற்கு நான் என்ன செய்கிறதில்ல, அனுமதிக்கிறதில்ல. ஏன்னா அந்த ஸ்திரீ ஆனால் வஞ்சிக்கப்பட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? மூடிக்கொள்ள அவங்களுக்கு மனம் இல்லை. எத்தனையோ தேவபக்தியுடைய ஸ்திரீகளும் இருக்கிறாங்க, ஒரு சிலர் இருக்காங்க. இங்கே இருக்கிற சகோதரிமார்களுக்கும் நான் சொல்லுகிறதுன்னா, நீங்கள் யுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர், வாயை மூட கற்றுக்கொள்ளுங்க. வாயை பேசுகிறவங்கள விட வாய் மூடி இருக்கிறவங்க தான் பெரிய காரியத்தை சாதிக்க. ஜெயிலில் இருக்கிற நிறைய பேர் யாரான்னா, இந்த ஸ்திரீகள்னால தான் சிறைச்சாலை அருவாவும் கத்தியும் எடுத்துகிட்டு போய் மற்றவனை கொலை பண்ணோம். நிறைய பேர் சிறைச்சாலை ஏன் தெரியுமா இருக்கும், அவன் பேசிட்டான், அவனை போய் 2 பார்த்துட்டு வந்து சோறு தின்னு, ஒரு ரோசம் மானம் இருந்தால் அவ்வளோதான். அருவா எடுத்துகிட்டு போவான், அவன் தூங்கிட்டு இருப்பான், போடு தள்ளிட்டு வந்துடுவான். என்னாச்சு, போடு, பொழுது விடிஞ்சு போலீஸ் வந்துடும், போடு 20 வருஷம். இந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளோதான். என்னை கேட்டு விட்டான், அவனை என்ன எதுன்னு கேட்டு வந்து சோறு தின்னு. இவன் ஏற்கனவே வெந்து நொந்து வேலை செஞ்சு களைச்சி போய் வந்தான். என்ன இவன் பொண்டாட்டி சொன்ன உடனே சுருன்னு ஏறிடுச்சு. என்ன அருவா எடுத்துகிட்டு போனான், அவன் வந்தான்ல மறைச்சி வச்சிருந்தத போட்டு தள்ளு,
இதெல்லாம் விசாரிச்சேனா, நீ ஏன் இங்கே சிறைச்சாலைக்கு இங்கே வந்த, இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து எப்படி வந்த, எல்லாத்தையும் நான் விவரம் கேட்டேன். நிறைய பேருடைய நிலம் வந்து பொண்டாட்டியால் தான் சிறைச்சாலை இருக்கான். சொத்து அழிஞ்சு போனது தான் அங்கே தான். தேசம் அழிஞ்சு போனதெல்லாம் இப்போ பெண்ணால், அநேக ராஜ்யங்களெல்லாம் பெண்ணால் அழிஞ்சு போனது. ஆனால் அதே பெண்ணின் வயிற்றில் தேவனுடைய மகனும் அங்கே வந்தார். அதான் நல்ல செய்தி. எல்லா பயந்தாங்குழியும் ஆம்பளை இயேசு உயிர்த்திருந்தாரான்னு பார்க்க போகல. ஆனால் ஒரு பெண்ணு தைரியம் உடையவள். என்ன பெண்ணை போல் தைரியசாலியாக இருக்க முடியாது. ஆகினால அருமையான சகோதரிமார்களே, நான் சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவின் சிஷ்டியாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அதனால் நோக்கத்தையும் லட்சியத்தையும் மறந்துடாதீங்க. பந்தயத்துக்கு போராடுகிறவர்கள் எல்லாத்தையும் இச்சை அடக்கமாக இருக்கும்படிங்கிறது இருக்குது. அதனால் இந்த நாளில் ஒடுக்கம் அடக்கம் அவர் சொல்கிறார். அந்த பவுல் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். 27 அடிப்பகுதி என்ன சொல்லியிருக்காருனாக்கா, நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி, அந்த குதிரையை கீழ்ப்படுத்துவது போல தன் மாம்சத்தை கீழ்ப்படுத்துகிறான். நான் நேர்மையாக சொல்கிறேன், 44 வருடங்கள் ஆக போகுது. 18 வயது 19 வயது உடையவனாக இருக்கும்போது இயேசுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். இப்பொழுது 44 வருஷங்களாக கிறிஸ்தவ வாழ்க்கை ஈஸியாக இல்லை. எனக்கு ஈஸியாக இல்லை. இப்பொழுது அதிக பயப்படுகிறேன். ஏன்? இப்போவும் இந்த சரீரத்தில் இருக்கிறேன். இந்த சரீரத்தில் ஒரு நன்மை இல்லை. காம இச்சை நிறைந்த மாம்சத்தில் இருக்கிறேன். பெருந்திண்டி மாம்சத்தில் இருக்கிறேன். மனத்தாங்கள் அடையக்கூடிய மாம்சத்தில் இருக்கிறேன். வெகு சீக்கிரத்திலே பெருமடையக்கூடிய மாம்சத்தில் இருக்கிறேன். பொல்லாத மாம்சத்தில் இருக்கிறேன். இந்த முழு உலகத்தையும் பிடித்திருக்கிற ஒரு இச்சை என்னையும் என் மாம்சத்தில் பிடித்திருக்கிறது. நான் பயப்படுகிறேன். இந்த குருநாதர் அழுது போல நான் உள்ளுக்குள்ளே அழ விரும்புகிறேன். இயேசுவே, உடைய கிருபை இல்லைன்னா அடுத்த அடி என்னால் வைக்க முடியாது ஆண்டவரே. ஏன்னா எதிரியாகிய சாத்தான் எங்கே கன்னி வெடியை நிலத்திலே புதைத்து வைத்திருக்கணும் எனக்கு தெரியாது. சில இடங்களில் கன்னி வெடி புதைச்சி வச்சுருப்பாங்க. இவங்கள்லாம் அந்நியரோட நிலத்தில் ஈஸியால் நடந்து போக முடியாது. அவர்கள் அந்த குண்டை கண்டுபிடிக்கிற ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷின் பேர் என்ன? அந்த மிஷினை பின்னாடி போனாக்கா அங்கே நிலத்தில் வந்து அந்த கன்னி வெடி இருக்கான்னு சொல்லி மிஷின் கண்டுபிடிச்சிடும். கீன்னு கத்தும். ஃபார்ம் ரிடெக்டர் அது கண்டுபிடிச்சிடும். அப்படியே டடக்கணுன்னு நீங்களும் நானும் பரிசுத்தாவின் சத்தத்தை கேட்டு எங்கே வெடிகுண்டு இருக்கு ஆண்டவரே, என்னை பிடிக்கிறதுக்கு யார் வலையை விரிச்சிருக்கிறா, ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை நிமித்தம் நீங்கள் பிடிபட்டு போயிடுவீங்க. சாத்தான் வலையை விரித்து வச்சுருக்கிறான். சங்கீதக்காரன் சொல்வது போல், ஆண்டவரே அவனுடைய கண்ணி தெரிப்புண்டு போனது ஆண்டவரே, நாங்கள் தப்புனோம் ஆண்டவரே நம்முடைய இறக்கத்தால். நாளில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மறந்துட வேண்டாம். ஜெயம் பெற்ற இயேசு சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அது சீக்கிரமாக வர இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஏதோ ஒரு நாள் பிறந்து ஒரு நாளில் சிறுவையில் அறையப்பட்டு ஒரு நாள் உயிரோடு எழுந்து அப்படின்னு இருக்கிறதில்ல. என்னுடைய ஆண்டவர் இனிமேலுக்கு அவர் மறிக்க வேண்டியதில்லை. என்னுடைய ஆண்டவர் இனிமேல் திருத்தனியாக இப்போ அவர் பிறக்க வேண்டியதில்லை. அவர் மறுபடியும் சிலுவையில் அறையப்பட வேண்டியதில்லை. என் ஆண்டவர் இப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் இப்பொழுது சிலுவையில் அறையப்பட வேண்டியவர்கள். சபிக்கப்பட்ட இந்த மாம்சத்தை சதாய் சிலுவையில் அறையப்படணும். ஏன் பொல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால தான் நம்ம போன வாரம் ஒரு செய்தி கேட்டோம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் என்ன செய்யுங்க? பிரயாசப்படணும், பயப்படணும். அதனால் இந்த நாட்களில் நாம் முழு இருதயத்தோடு தேவனை தேடிடும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதுங்கிறது என்னுடைய சுயபலத்தை சார்ந்தது அல்ல. இந்த பூமிக்குரிய காரியங்களை ஒன்று செய்வதற்கு சுய பலன் எனக்கு போதும். ஆனால் தேவபக்தியுடைய ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னா ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. சிந்தையில் உத்தமமாக வாழணுமா? கண்களில் உத்தமமாய் வாழணுமா? கண்ணை விளக்கிக்கணுமா? உதாரணமாக செல்ஃபோன் பயன்படுத்துகிற பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லுகிறேன். செல்ஃபோன் பயன்படுத்துகிறவர்கள்
ஏதோ ஒன்று போடுறோம், டெய்லி டிவோஷனல் போடுறோம். அப்படியே சக்குன்னு அரைக்குறையான ட்ரெஸ் உடுத்தின ஒரு பொம்பளை போட்டால் அப்படியே வருது. என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே இங்கே ஆன் ஆகி உள்ற போயிடும். எங்கே இது ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே? அதுக்கு முன்னாடியே மனதில் ஒரு சுவிட்ச் வச்சுருந்தா அதை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வேணால் ஓடிக்கிட்டு இருக்கட்டும், ஆனால் மனங்கிற சுவிட்சை நான் என்ன பண்ணிட்டேன்? ஆஃப் பண்ணிட்டேன். நான் கற்றுக்கிட்டேன். ஆண்டவரே, ஒரு நொடி பொழுது கூட இந்த அசுத்தம் எனக்குள்ள, என் மனதுக்குள்ள, ஒரு நொடி பொழுது கூட என் மனதுக்குள்ள அது சென்று அது என்னை அழிப்பதற்கு, என்னை சீரழிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டான். ஆண்டவரே, என்ன பண்ணுறது? நான் ஒரு சில சமயங்களில் அந்த ஃபோனை பயன்படுத்த வேண்டியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நொடி பொழுது ஆகிலும் அசுத்தங்களை என் மனதுக்குள்ளே அந்த சாக்கடையை பாய்வதற்கு அனுமதிக்கவே மாட்டேன். ஜாக்கிரதையாக இருக்கும். அதேமாதிரி யாரோ ஒருத்தருக்கு புறங்குற வர்றாங்க, ஆஃப் பண்ணிடணும். நம்முடைய மனதை ஆஃப் பண்ணிடணும். தேவையில்லாத குப்பையை கொண்டாந்து கொட்டுறாங்களா? உங்கள் வீட்டில் வந்து குப்பையை கொட்ட வர்றாங்கன்னா நீங்கள் வீட்டை திறந்து வச்சுட்டு உட்காந்துருப்போமா? நோ 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 மனதுக்குள்ளே வர வேண்டாம். ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ளுவோம், நம்முடைய சிந்தையை பாதுகாத்து கொள்ளுவோம், நல்ல ஓட்டத்தை ஓடி முடிப்போம். நான் போர் சேவகனாய் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், இயேசுக்கு சிஷ்யனாய் வாழும்படி அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவர்களுக்கு உயிர்த்தெழுதலே நம்பிக்கை உண்டு. இயேசு உயிர்த்தெழுவார், அவரோடு கூட நானும் உயிர்த்தெழுவேன், அவரோடு கூட நானும் இருப்பேன். அவர்கள் உண்மையாகிலுமே உயிர்த்தெழுதல் பண்டிகையை கொண்டாடுறாங்கன்னா சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமக்கிற மனுஷன் உயிர்த்தெழுதல் பண்டிகை கொண்டாடுகிறவன், ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமக்கிறவன், அவள் அர்த்தத்தை உணர்ந்து அந்த பண்டிகை கொண்டாடுவார நல்லது. ஆகையினால் வருகிற நாட்களில் நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமந்து இயேசுவின் பின்னே சென்று எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ள, தன்னை அடக்கி ஆள, இந்த மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் தொடர்ச்சியாய் சிலுவையில் அறைய ஆண்டவரே எனக்கு கிருபையை தாரும், எனக்கு கிருபையை தாரும். நான் அடிக்கடி சொல்லுகிறேன், நேற்று நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி உங்களை அறியாமலே வழி விலகி விபச்சாரக்காரனாய், பெருந்தினிக்காரர்களாய், சண்டைக்காரனாய், சண்டைக்காரியாய், ஆகாதவனாய் போக முடியும். அதை தான் பவுல் சொல்லுவார், நான் ஆகாதவனாய் போகக்கூடாதபடி என்னை அடக்கி ஆளுகிறேன்னு சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை தாழ்த்தி விடுங்க. நீங்கள் ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டவர். ஜெயிக்கிற இயேசுவாகிய உங்கள் மேலே இருந்து இயேசுவானவர் சவாரி பண்ண விரும்புகிறார். அந்த குதிரை எதுனா சதீஷ் சொன்னது போல் கட்டுப்பாடு உள்ள குதிரை. அது வளவளன்னு பேசிகிட்டு இருக்காது, இல்லானாலே நாக்கை தொங்க போட்டுட்டு இருக்காது. தெரியும் தான் எந்த குதிரை மேலே அவர் ஏறலான்னு சொல்லிட்டு, ஆண்டவர் இந்த குதிரை ஆயத்தமாக இருக்குது, இது உலகத்தோடு ஒத்து போகாத குதிரை, என் மேலே பயணம் பண்ணுங்க ஆண்டவரே. உங்களை தாழ்த்திவிடும். அவர் ஆயத்தம் பண்ண ரெடியாக இருக்கிறார். ஆனால் அநேக குதிரைகள் தான், அநேக கழுதைகள் தான் இந்த பூமியிலே ஆயத்தம் இல்லை. இந்த நாட்களில் நம்மளை தாழ்த்துவோம். ஆண்டவரே, இந்த குதிரை மேலே, இந்த கழுது மேலே நீங்கள் ஏறுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை தாழ்த்துக்கிறேன். என்னை சாந்தமுள்ள பிரபு முரட்டாட்டமுள்ள குதிரை மேலே ஏறுவாரோ? ஏன்னா அவர் சாந்தமுள்ள பிரபு. அடங்காத ஆணவமுடைய குதிரை மேலே, ஆணவமுடைய அந்த கழுது மேலே சாந்தமுள்ள பிரபு எப்படி பவனி வருவாங்க? தாழ்மையும் சாந்தமுள்ள குதிரை மேலே, கழுது மேலே தான் சமாதான பிரபு அவர் பவனி வர முடியும். நம்மளை தாழ்த்துவோம் பிரியமானவர்களே, நம்மளை தாழ்த்துவோம். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை ஓரங்கட்டுங்க. கொஞ்சம் நாள் கிடச்சிருக்கிறது. எங்களை தாழ்த்தி இயேசுவே ஆண்டவரே என் மேலே பவனி வாங்க ஆண்டவரே. இவ்வளோ நாள் வரைக்கும் என்னுடைய சித்தத்தை, என்னுடைய விருப்பத்தை, என்னுடைய ஆசையை நான் செஞ்சேன். இனி என் விருப்பம், என் ஆசை, என் திட்டம் ஒன்றும் வேண்டாம். என் வாழ்க்கையில் முடிச்சிடறேன் ஆண்டவரே, நான் முடிச்சிடறேன் சொல்லுவோம். அவர்கள் கண்டிப்பாக இனிமே இந்த பூமியிலே உயிர்த்தெழுத பண்டிகை கொண்டாடுவதற்கு, இயேசுவோடு கூட அவர் உட்காருவதற்கு யாரெல்லாம் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் உயிர்த்தெழுதின் சாயலிலே அவர்கள் இணைக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கு பங்கு உண்டு, உரிமை உண்டு. நாம் எழுந்திருப்போம். நாம் எல்லாரும்
2-3 சகோதர சகோதரிகள் நாம் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். வாயை திறந்து நாம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். அல்லேலூயா, துதிக்கிறோம். பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை ஒவ்வொரு நாளும் தேடட்டும். வாழ்கிற நாட்களெல்லாம் உம்முடைய சித்தம் செய்யட்டும். எங்களுக்கு மாதிரியாய் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினவரே, ஒவ்வொரு நாளும் உடைய குமாரனை கவனித்து பார்க்க, உடைய குமாரன் நடந்து சென்ற அந்த அடிச்சுவடையிலே நாங்கள் செல்ல எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யுங்க. என்னுடைய கண்களை விரிவாய் திறந்துருங்க. நாங்கள் பொல்லாத மாம்சத்தில் வாழ்கிறோம், பொல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆண்டவரே, சத்துருடைய சாத்தானுடைய சூழ்ச்சியிலே நாங்களும் விழுந்துட வேண்டாம். எங்களுக்கு முன் எச்சரிப்பை தாங்க. எஜமானே, உங்களுடைய கிருபையினாலே இந்த நாள் வரைக்கும் நிலை நிற்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருக்காய் செபிக்கிறோம். பலவீனத்தோடும் ஆண்டவரே இந்த நாளில் வந்திருக்கிறவர்களுக்காய் செபிக்கிறோம். விசேஷமாய் சோர் அலெக்ஸனுடைய மனைவிக்காய் செபிக்கிறோம். சகோதரிக்கு சரீரத்தில் என்னுடைய வல்லமையை தாரும், கிருபையை தாரும். சத்துருடைய எல்லா வல்லமையிலிருந்தும் மகளை விடுவிக்கிறோம். நாங்கள் இயேசு நாமத்தாலே சரீரத்தில் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தை தாரும். எங்கள் சகோதரர் களியும் தேயுடைய மனைவி அம்மா சுந்தரிக்காய் செபிக்கிறோம். தாயாருக்கு வேண்டிய சரீரத்தில் கிருபையை தாரும். இந்த நாளில் பலவீனத்தோடு வந்திருக்கிற எங்கள் அருமையான சகோதரிமார்களுக்காய் விசேஷமாக கவிதா, பிச்சமேரி, இன்னுமா எங்கள் அருமையான சகோதரிமார்கள், சகோதரி டைசி, இன்னும் எத்தனையோ சகோதரிமார்கள்லாம் இங்கே இருக்கீங்க. ஆண்டவரே, அவர்கள் பலவீனமாக வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். சரீரத்தில் பலனை தாங்கப்பா. எங்கள் இயேசுவே, உங்கள் உயிர்த்தெழுந்த நாமத்தால் எங்கள் சகோதரிமார்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வயதான எங்கள் சகோதரிமார்களுக்கு கிருபையை தாரும், சரீரத்தில் பலனை தாரும். உங்களுடைய நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. நன்றி. நாள் கொடுத்த ஆகாரத்துக்காய் நன்றி. நாங்கள் உண்டு உமக்கென்று வாழணும் போய் மையப்படுத்தணுமே. இரக்கம் பாராட்டும்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.